ஒரு புது ஒர்க் அவுட் கான்செப்ட்ல தான் இந்த வாரம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண போறேன். வணக்கம் गाइस, காலிஸ்தெனிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ நாள் 28. பேஜ் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த வீக் ஃபுல்லா இன்டர்னல் எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த கான்செப்ட்ல இறங்கினேன். முதல் எக்ஸாமே தமிழ். சுத்தமா ஒண்ணுமே படிக்கல, ஏதோ கதை தான் கேட்டு வச்சிருக்கேன். நான் தான் அப்படின்னு பார்த்தா கூட இருக்கிறவங்களாம் இப்பதான் வந்து கதையே கேட்கறானுங்க. அப்புறம் என்ன டைம் ஆனது எல்லாம் எக்ஸாம் அதை கிளம்பிட்டோம். பேப்பரை வாங்கி பச்சை கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். பாஸ் ஆகிற கதை என்ன கதைன்னு தெரியாதுப்பா. வீட்டுக்கு வரும்போது கையில் 10 ரூபா இருந்ததுனால கேம்பா குடிங்க தெம்பாருங்கன்னு குடிச்சிக்கினே வந்தேன். அப்புறம் லஞ்சை முடிப்போன்னு முட்டை குழம்பு 2 முட்டையை வச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சிக்கினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு சைக்கிளை பரட்டிங்கன்னா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போர் அடிக்குதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து வெனம் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து நாளைக்கான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன ஒர்க் அவுட் கான்செப்ட் படி இறங்கினேன். அது என்னன்னா ஒன்லி 2 செட் ஃபார் அண்ட் வேரியேஷன். எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் எந்த வேரியேஷனாக இருந்தாலும் வெறும் 2 செட் மட்டும் தான் போட போகிறது. இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் அவுட் டைம் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. நம்ம எடுத்து பண்ணலாம், டைம்லாம் இருக்கு. ஆனால் நான் தான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ண போகிறேன். அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இடியாப்பம் சுட்டு கொடுத்தாங்க. இட்லி கொண்டாட சுட்டதுனால இட்லி சைஸில் சுட்டுட்டாங்க. அதை நல்லா சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.